ஹாய் மக்களே, வணக்கம். வெல்கம் டு முருகன் துணை சேனல். இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன். ஸோ அதனால் இந்த வீடியோ முழுக்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையிலேருந்து இன்றைக்கி YT ஸ்டுடியோவில் ஏர்னிங் ஆப்ஷன் தெரியவில்லை. ஏர்னிங் ஆப்ஷனில் நம்ம நெக்ஸ்ட்டு பேஜ் போவோம் பார்த்தீங்களா, அது தெரியல. இப்போ அந்த பேஜ் உங்களுக்கு டிஸ்பிளேல காட்டுறேன் பாருங்கள். இந்த ஏர்னிங் தெரியல. ஏன் அப்படின்னா YT ஸ்டுடியோவில் அனாலிசிஸில் கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்கிறதுனால யாருக்குமே தெரியல. ஸோ அதனால் பயப்படாதீங்க. அதனால் நம்மளோட மானிட்டைசேஷனுக்கும் எந்த வித ப்ராப்ளமுமே இருக்காது. கண்டிப்பாக நீங்கள் இதுக்கு பயப்படவே கூடாது, பயப்படவும் தேவையே இல்லை. இன்றைக்கே அதை கிளியர் பண்ணிடுவாங்க. இன்னொரு விஷயம், நானே காலையில் எந்திரிக்கும் போது எனக்கே பயமாக இருந்தது. நிறைய பேரும் கேட்டாங்க, காலையிலே மார்னிங் நான் பார்த்தேன், ஏர்னிங் பட்டன் தெரியல அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அது கவலையப்படாதீங்க, அது இஷ்யூஸ்னால தான் தெரியல. இன்னைக்கு அப்பப்போ YT ஸ்டுடியோவில் இஷ்யூஸ் வந்துகிட்டே இருக்கும். ஏதாவது அல்கரிதமோ அனாலிசிஸில் ஏதாவது சம் ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்கும்போது 1 or 2 டேஸில் கண்டிப்பாக யூடியூப்பில் சரி பண்ணிடுவாங்க. அதே மாதிரி தான் இதுவும். யூடியூப் ஏர்ன் தெரியலையே அப்படிங்கிறதுக்காக யாரும் பயப்பட வேண்டாம். எல்லாருக்குமே மானிட்டைசேஷன் அப்படியே தான் இருக்கும். சீக்கிரமாக அதை சரி பண்ணிவிடுவாங்க. ஸோ பயப்பட வேண்டாம், சரிங்களா? இந்த வீடியோ முழுசாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் யூஸ்ஃபுல்லான தகவல்கள் வேணும்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில். ஹாய் நண்பர்களே, யூடியூப் பற்றின தகவல்கள் உங்களுக்கு ஏதாவது தெரியணும், இல்லை நீங்கள் இப்போ தான் யூடியூப் ஆரம்பிக்கிறீங்க, இல்லை ஷார்ட்ஸு சம்மந்தமாக வீடியோ எப்படி போடணும், லைவ் எப்படி போடணும், இந்த மாதிரி சின்ன சின்ன தகவல்கள் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா ப்ரொஃபைலில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கு, அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கான தகவலை நாங்கள் சொல்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள்.